ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த போகிற இந்த யூபிஐ அதை எப்படி கையாளணும், அதுக்காக டேக்ஸ் கட்டக்கூடாதான்னா டேக்ஸ் கட்டணும். ஆனால் டேக்ஸ் அராஜகத்துக்கு நாம் அடிமையாகிவிடக்கூடாது. டேக்ஸுன்ற பேரில் அடிக்கக்கூடிய கொள்ளைகளுக்கு நாம் அடிமை கிடையாது. அப்படின்றது ஒரு நாட்டுக்கு டேக்ஸ் இருந்தால் தான் நாட்டை வழி நடத்த முடியும். ஆனால் அவர்கள் அடிக்கும் கொள்ளைக்கும் கொள்ளையடித்து கோடீஸ்வரர்களுக்கு அந்த பணத்தை வங்கி மூலியமாக கடனாக கொடுப்பதற்கும் நம்ம உடந்தையாக முடியாது அப்படின்றது தான் இது. ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தா இந்த யூபிஐனால் பல பிரச்சனைகள் வருது அப்படின்றது கர்நாடகாவில் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னோம். இது ஒரு பூதாகரம் பிரச்சனையாகி இன்றைக்கி வந்து கடையடைப்பு அளவுக்கு போயிருக்காங்க. எல்லா இடத்துலையும் யூபிஐயோடைய அந்த இது இருக்குது பாருங்கள், ஸ்கேன் இது அந்த ஸ்டிக்கர் அதை பூரா கிழிச்சு போட்டிருக்காங்க. மிகப்பெரிய போராட்டம் வெடித்திருக்கிறது. டேக்ஸ் கட்ட மாட்டோம், இல்லைன்னா பூராமே ஸ்தம்பிக்கும், மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும், வியாபாரிகள் பூரா களத்தில் இறங்கும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. எதனால அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தக்காளி வியாபாரி, ஹோல்சேல் வியாபாரி, தக்காளி கூட வாங்கி விற்கிறவர், வெங்காயம் தக்காளி வாங்கி விற்கிறவர், இவருக்கு திடீர்னு 27 லட்ச ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க. என்னடா 27 லட்சம் ஃபைனா அப்படின்னு, 27 லட்சம் ஏதுடா நம்மகிட்ட அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சு, இது எதை நமக்கு மாற்றி வந்துருச்சு கூடன்னு போய் கேட்டால், ஐயோ உனக்கு தான் என் ஃபைனு, 1 கோடியே 24 லட்ச ரூபா நீ வந்து பேங்க்கில் யூபிஐயில் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறேன். 1 கோடியா? ஐயோ நானே காசுக்கு வாங்கி மாற்றி விட்டுட்டுருக்கேன், எப்படியா 1 கோடி அப்படிங்கும்போது பேங்க்கில் உட்காந்து கதை சொல்கிறாங்க. டெய்லி 40,000 ரூபா உன்னோட டர்ன் ஓவர், டெய்லி ஆவரேஜாக போட்டால் சனி ஞாயிறு விட்டா ஏதோ ஒவ்வொரு நாள் இடையில விட்டால் டெய்லி வந்து கிட்டத்தட்ட 40,000 ரூபா உன்னோட டர்ன் ஓவர் ஆகுது. அப்போ 10 நாளைக்கு எவ்வளோ ஆகுது? 4 லட்சம். மாதத்துக்கு எவ்வளோ ஆகுது? 12 லட்சம். வருஷத்துக்கு எவ்வளோ? 1 கோடி 20 லட்சம். இருந்தாலும் அது ஐயோ நான் தக்காளி விற்கிறவையான்னு, தக்காளி விற்று தாயா நீ இவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன்ற, என்னையான்னு பார்த்தா கணக்கை சரின்னு போய் பார்த்தா எப்படி சொல்கிறாங்க, நான் வங்கியில் இவர் வந்து ஒரு தக்காளியை வந்து வரக்கூடிய மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய வரத்தை மாற்றி விடக்கூடிய ஒரு வியாபாரி, ஹோல்சேல் வியாபாரி, ஹோல்சேல் மாதிரி வியாபாரி. காலையில் ஒரு 3 மணி நேரம் வியாபாரம் பார்ப்பார், டெய்லி 4 மணிக்கு போவார், 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவார். ரொம்ப வருஷமாக ஒரு அப்பா எல்லாருமே தக்காளி வியாபாரம், வெங்காய வியாபாரம் இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு தக்காளி கூடை, ஒரு கூடை என்பது ஒரு 50 கிலோவாக இருக்கலாம், இல்லை 100 கிலோவாக இருக்கலாம், ஒரு ட்ரே அப்படின்னு வச்சுங்களேன், 50 கிலோ ட்ரே. அப்போ 50 கிலோ ட்ரே வந்து உதாரணத்துக்கு 1000 ரூபா வருது. ஒரு ட்ரே வந்து 50 கிலோ 1000 ரூபா. ஏன்னா அப்போ ஒரு கிலோ எவ்வளோ வருது? கிலோ 10 ரூபா. 10 ரூபானா 10 கிலோ 100 ரூபா, 50 கிலோ 500 ரூபா வருது. ஏன்னா அப்போ 100 கிலோன்றது 1000 ரூபா வருது. இப்போ 1000 ரூபா ஒரு 25 ட்ரே மாற்றி விட்றாரு. இந்த 25 ட்ரே வாங்குறதுக்கு ஒரு காசு வேணும்ல. ஒருத்தன்ட்ட ஒரு 25,000 ரூபா கடன் வாங்குறாரு. யார்? தண்டல்காரன்ட்ட 25,000 ரூபா கடன் வாங்குறாரு. சாயந்தரமாக அவர் வந்து 1000 ரூபா எடுத்துகிட்டு தருவான், 24,000 ரூபா கொடுப்பான், சாயந்தரமாக 25,000 ரூபா கொடுத்துடணும். ஸோ இவர்கிட்ட 5 பைசா கிடையாது, அந்த கடை மட்டும் இருக்குது இவர்கிட்ட. சரியா? அப்போ என்ன பண்ணுறேன்னா 25,000 ரூபா இவன்கிட்ட வாங்குறாரு. இவன்கிட்ட தண்டல்காரன் யூபிஐயில் தரமாட்டான், கையில் வாங்குறாரு. வாங்கிட்டு அங்கே வர லாரியிலேருந்து 25 கூடை இறக்குறாரு. கூடைக்கு 100 ரூபா வைக்கிறாரு. ஏன்னா கூடைக்கு 100 ரூபா வச்சோன்னா 2,500 ரூபா அவருக்கு லாபம் கிடைக்குது. உடனே வந்து இந்த இவன்கிட்ட வாங்கின தண்டல் காசை வாங்கி ஒரு லாரிக்காரன்ட்ட கொடுத்து 25 கூடை இறக்குறாரு. இன்னும் 25 கூடை வாங்குறவன் வந்து என்ன பண்ணுறான்னா பிரித்து 5 கூடை 3 கூடை 4 கூடைன்னு வாங்குறாங்க. இவன் பூரா யூபிஐயில் ஒரு காசு போட்டிருக்கான். அப்போ இன்றைக்கி வந்து இவர் யூபிஐயில் எவ்வளோ காசு விழுகுது? 25,000 ரூபா. 25,000 ரூபா வச்சிங்கன்னா கூட 25,000 ரூபா ஒரு கணக்கில், வங்கி கணக்கில் வந்துடுது. சில நேரம் 40,000 வருது, சில நேரம் 50,000. 50 கூட விற்கிறாரு, சில நேரத்தில் வெங்காயம் சேர்த்து விற்கிறாரு அப்படின்னு. அப்போ இவர் கூடைக்கு 100 ரூபா கிடைக்குது. இவரோட லாபம் எவ்வளோனா 2,500 ரூபா. அதில் தண்டல்காரனுக்கு 1000 ரூபா போச்சு. இவர் வீட்டுக்கு செலவுக்கு ஒரு 1000 ரூபா எடுத்து வச்சுட்டாரு. 500 ரூபா கடை வாடகைக்கு, கரண்ட் பில்லுக்கு எடுத்து வச்சுட்டாரு. இதுதானே இவரோட கணக்கு. ஆனால் கூட்டி இவரோட சொந்த முதலீடு எதுவுமே கிடையாது. 25,000 ரூபா 24,000 வட்டிக்கு வாங்குறாரு. சாயந்தரமாக அவன்கிட்ட திருப்பி கொடுத்துறாரு. நில் பேலன்ஸ். இவர் வீட்டுக்கு கொண்டு போகிறது வெறும் 1000 ரூபா தான். தண்டல்காரனுக்கு 1000 ரூபா கொடுத்தது போக. இந்த அப்பாவிக்கு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா எப்படி தானே ஒரு கணக்கு காட்டுவாங்களா? இதுதான் ஜிஎஸ்டி. என்ன காட்டுறான்னா, அப்போ ஒரு நாளைக்கு 25,000 30,000 உங்கள் கணக்கில் அக்கௌண்ட்டில் வந்துட்டு வெளியில் போகுது. ஏன்னா நீ அதை எடுத்து டெய்லி வந்து பேங்க்கில் கேஷ், ஏன்னா தண்டல்காரன் யூபிஐலேயே வாங்க மாட்டான். சாயந்தரமாக 25,000 உனக்கு வந்திருக்க ஒரு நாளைக்கு, சாயந்தரமாக போய் பேங்க்கில் வித்ட்ரா பண்ணியிருக்க, அந்த காசை இவனுக்கு கொடுத்துருக்க, திருப்பி அடுத்த நாள் 25,000 போகிறேன்னா அப்போ எவ்வளோ முதலீடு பண்ணுற நீ டெய்லி அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்குக்கு வருது. சரி, வந்தால் இவரோட டர்ன் ஓவர் வருஷத்துக்கு 1 கோடியே 20 லட்சத்துலேருந்து 28 லட்சம் வரைக்கும் வங்கி கணக்கில் காட்டுது. அப்போ 1 கோடி 20 உனக்கு மத்திய அரசு கொடுத்துருக்க சீலிங் என்ன? 40 லட்ச ரூபா. வருஷத்துக்கு 40 லட்ச ரூபா டர்ன் ஓவர் ஆனால் உங்களுக்கு இது கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது. 40 லட்சத்துக்கு மேலே ஆனால் ஜிஎஸ்டி. அப்போ இந்த 40 லட்சம் இவன்ட்ட இருக்கா? இவன் 40 லட்சத்தை கண்ணிலே பார்த்ததில்லை.
40,000 பார்த்துருக்கான் கண்ணில். அது வட்டிக்காரன்ட்ட வாங்கி சாயந்தரமாக கொடுத்துருவான், இல்லை 10 நாளில் கொடுத்துருவான். அந்த 10 நாள் இப்போ 40,000 கடன் வாங்குறான்னா 10 நாள் டேர்ன் ஓவர் பண்ணிகிட்டே இருந்தான்னா 4 லட்ச ரூபா ஆச்சு. 10ஆம் நாள் அவன்கிட்ட வட்டியோடு கொடுத்துட்றான்னு வச்சுங்க. இப்போ இந்த கணக்கு போகிறான், இவன் கணக்கில் ஏறிடும், ஓட்டேரி நெறி கணக்கில். இப்போ இதை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க, உனக்கு இவ்வளோ ஆயிருக்கு, 3 வருஷமாக நீ டேக்ஸ் கட்டலைன்னு சொல்லி 27 லட்ச ரூபா அவனுக்கு ஃபைனோட போட்டு அனுப்பியிருக்காங்க. அந்த ஆள் அலறி அடித்து வியாபாரி சங்கத்துக்கு போனால் பெங்களூர் வியாபாரி சங்கத்தில் ஏகப்பட்ட கூட்டம் எல்லாம் வந்து டேக்ஸ் ஃபைலை வச்சு நிற்கிறாங்க. ஒரு ஆயிரக்கணக்கில் நிற்கிறாங்க வியாபாரி சங்கத்தில். என்னையா அப்படின்னு வியாபாரி சங்க தலைவர் காலில் வந்து பார்க்குற, என்ன எவ்வளோ கூட்டம், மாநாடு போட்டால் கூட இவ்வளோ பேர் வரமாட்டாங்க, சந்தா கூட இவ்வளோ பேர் கொடுக்க மாட்டாங்க, எவ்வளோ பேர் வாசல் நிற்கிறான்னு பார்த்தா எல்லாம் கையில் ஒரு பேப்பரோட, ஐயா இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, ஜிஎஸ்டின்னு சொல்லி தெரியாமல் போட்டோம், இதில் யூபிஐயில் இப்போ எல்லாருக்கும் 10 லட்சம் ஃபைனு, 8 லட்சம் ஃபைனு, 2 லட்சம் ஃபைனு, 5 லட்சம் ஃபைனு வந்துருக்கு. நாங்கள் இதெல்லாம் 5 லட்சம் 2 லட்சத்தெல்லாம் மொத்தமாக கண்ணிலே பார்த்ததில்ல அப்படின்னு அலறி அடித்து அவர் சங்க தலைவர் போய் கேட்டிருக்காரு. மாநில அரசு எங்களுக்கு தெரியாதையா, மத்திய அரசு ஜிஎஸ்டி இது, அங்கே போய் கேளுன்றேன். அவங்கள கேட்டால் என்ன பண்ணுறாங்கன்னா, மாநில அரசு தானே வசூல் பண்ணி கொடுக்கணும், அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க. என்ன தப்பு பண்ணால் வாபஸ்லாம் வாங்க முடியாது, போட்டது தான்ட்டாங்க. வியாபாரிகள்லாம் கொந்தளிச்சு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ இந்த வீடியோ பாருங்கள், பார்த்தீங்களா, சிவகுமார் கையை கழுவி விட்டு நாங்கள் என்னன்றதை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி இப்போ எஸ்கேப் ஆகி ஓடிட்டார். இதெல்லாம் மத்திய அரசோடதுன்றாரு. அதே மாதிரி சித்தராமையாவை கரவு பண்ணியிருக்காங்க, அங்கே அவரும் அதை தான் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, மத்திய அரசு போகிற ஜிஎஸ்டிக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா வியாபாரிகள்லாம் கூஞ்சி போய் பல இடங்களில் போராட்டம் பண்ணிவிட்டு, இன்னொரு பக்கம் என்னன்னா ரோஜா பூ போராட்டம்னு ஒன்று. என்னென்னா, ஒவ்வொரு ரோட்டு வியாபாரிகிட்டையும் ஒரு ரோஜா பூவை கொடுத்து, ஐயா தயவுசெய்து அந்த யூபிஐ ஸ்டிக்கரை கிழித்து தூக்கி போடு, இதுதான் உனக்கு நீயே வச்சுக்கிற சூனியம், நீ வச்சுக்கிற செய்வனை செஞ்சு நீயே உன் வீட்டில் வச்சுக்கிற மாதிரி தான் இந்த யூபிஐ அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நம்ம ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணோம். பெங்களூரில் பெரிய போராட்டம், சில அறிவுஜீவிகள் கூமுட்டையெல்லாம் வந்து அதெல்லாம் கிடையாது, அப்படி ஆக்கு இப்படி ஆக்குன்னா, இப்போ ஒரு பேப்பர், ஒரு லீடிங் பேப்பரில் நடத்தக்கூடிய யூடியூப்பில் ஒருத்தரை பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க. அந்த அறிவுஜீவி இப்போ சொல்லியிருக்காங்க, ஜிஎஸ்டியை பற்றி புரியாதவர்கள் இது போன்ற வதந்தியை கிளப்பி விடுறாங்க. யாரா வதந்தியை கிளப்பி விட்றா? 40 லட்ச ரூபா டேர்ன் ஓவர் இருந்தால் பாரு, தக்காளி வியாபாரி 1.25 கோடி டேர்ன் ஓவர், இது எங்கே கொண்டு போய்ட்டேன்? அந்த ஆள் மாதத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், இன்கம் டேக்ஸ் போடலாம். நீ அதுக்காக ஜிஎஸ்டி கட்டுறா 27 லட்சம்னா எப்படி கட்டுவான் தான் நினச்சிட்டு இருக்கேன். அப்போ முதலீடு என்பது, நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் தக்காளி வியாபாரி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா தான் ஒரு பெட்டி, 25 பெட்டி தக்காளி மாற்றி விடுறாரு, பெட்டிக்கு 50 ரூபா 100 ரூபா வைக்கிறாரு, அவருக்கு 2500 ரூபா தான் கிடைக்கும் லாபம். ஆனால் முதலீடு அவரது கிடையாது. இந்த டேர்ன் ஒரு காசும் அவர் கண்ணில் பார்க்க போகிறதில்ல. இங்கிட்டு வட்டிக்காரன்ட்ட வாங்குறாரு, போடுறாரு, இல்லை சொந்த காசு 25,000 ரூபா வச்சு தான் டெய்லி ரொட்டேஷன் பண்ணுறாரு. அதை எப்படி 1.25 கோடி ஆகும்? முட்டாள்களா, எப்படி ஆகும்? ஒருத்தர் 25,000 ரூபா வச்சு சொந்த காசே வட்டியே வாங்கலையா, 25,000 ரூபா எடுத்துகிட்டு வரேன் வீட்டிலேருந்து பொண்டாட்டி நகை இடம் வச்சோம், இல்லை 25,000 ரூபா கையில் எடுத்துகிட்டு வரேன், 25 தக்காளி கூட வாங்குறான், 27,000 ரூபாய்க்கு விற்கிறான், முதல் வந்துடுது. அந்த காசு தானே திருப்பி அடுத்த நாள் போகுது, யூபிஐயில் வருது. அது எப்படி உனக்கு 1.5 கோடி ஆகும்? எப்படி நீ வசூல் பண்ணுவோம்? 1.5 கோடிக்கு கணக்கு கேட்டு வந்துட்ட ஃபைன் போடுவேன், அந்த இருக்கவெல்லாம் கேன கூவே நினச்சிட்டிங்களா? அப்படின்ற மாதிரி தான் வியாபாரிகள் கேட்குறாங்க. நீ பெரிய போராட்டம் ஆயிடுச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஒரு ஆட்டுக்கறி வியாபாரி, நான் ஏற்கனவே சொன்னதை தான் சொன்னேன். இப்போ 1 லட்ச ரூபா கடன் வாங்குறாரு, ஏன்னா ஒரு 10 ஆடை 5 ஆடை வாங்கி உரிக்கிறாரு, 1.25 லட்சத்துக்கு விற்கிறாரு, 1 லட்ச ரூபா கடன் கொடுத்துறாரு, 25,000 ஒரு 15,000 கூலி வாடகைலாம் போயிடுது, எல்லாம் இது 5,000 ரூபா அவருக்கு மிஞ்சுது. அப்போ மாதம் ஒரு 1.5 லட்ச ரூபா அவருக்கு வருது. இதுதான் அவருடைய மொத்த வருமானமே. 1.5 லட்சம்னா வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 15 லட்சம் தான். இதுக்கு மேலே அவர் என்ன பிடுங்குறாரு? ஆணி பிடுங்குறாரு. அவருக்கு எதுக்கு நீ டேக்ஸ் போடுற? நீ எதுக்கு 1.5 கோடி கணக்கு காட்ட? ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபாய் ஆடு விற்கிறாருன்னா சனி ஞாயிறு, அதை கொண்டு போய் நீ கோடியிலெல்லாம் நிறுத்துற. 20 கோடி டேர்ன் ஓவர், 5 கோடி, அந்த என்னைக்கு ஆடு விற்கிறவன்ல 20 கோடி மொத்தமாக பார்த்தான். ஏன்டா இப்படி அக்கிரமம் பண்ணுறீங்க அப்படின்றதான் கேட்க மாதிரி தோணுது. இதில் அறிவுஜீவிகள்ன்ற பேரில் சில ஆடிட்டரை வச்சுக்கிட்டு இந்த சங்கிகளும் இந்த என்ன பண்ணுறாங்கன்னா, இது இப்போ வதந்தியை பரப்புறான் அது இதுன்றாங்க, போட்டுக்கிட்டு இருக்காங்க. தக்காளி கூட விற்கிறவருக்கு 1.25 கோடி டேர்ன் ஓவர் ஆயிருக்கு அப்படின்னா நினச்சி பாருங்கள். நீங்கள் எல்லாமே முதலீடே கிடையாதுங்க. காசு இவங்க கொண்டாடுறது கிடையாது. இங்கிட்டு வாங்கிட்டு போட்டு கையை மாற்றி விட்டு 100 ரூபா 1000 ரூபா பையில் வச்சுட்டு சாயந்தரம் போயிடுவான். 500 300 ரூபாய்க்கு அதையும் கவர்மெண்ட்டில் சரக்கு அடிச்சுவிட்டு 500 ரூபாய் கொண்டு வீட்டில் கொடுக்கக்கூடிய நிலைமையில் இப்படிலாம் போட்டுருக்காங்க. பெங்களூரில் போராட்டம் வெடித்திருக்கிறது மிகப்பெரிய அளவில். தமிழ்நாடு வியாபாரிகள் சங்கம் முன்னாடியே இதை விழித்து கொண்டு இதற்கு ஏதாவது மாற்று தீர்வு காண வேண்டும். இல்லைனா டேர்ன் ஓவர் விஷயத்தை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஜிஎஸ்டி கவுன்சிலில் பேசணும். இல்லைனா மிகப்பெரிய போராட்டத்தை களத்தில் இறங்கினா தான் வியாபாரிகள் தப்பிக்க முடியும். திருப்பியும் 2வது முறை விழிப்புணர்வு வீடியோ நம்ம போடுறோம். நம்ம டேக்ஸ் கட்டக்கூடாதுன்னு சொல்ல, இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடாதுன்னு சொல்ல, ஜிஎஸ்டி வசூல் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, என்ன கணக்கில் நீ ஜிஎஸ்டி வாங்குற,
அப்படின்றத நீ முதல்ல யோசிச்சுப்பா. நீலாம் மேனா மினிக்கியாக இருந்துக்கிட்டு ஏசி ரூம்லேயே இருந்துட்டு ஏசி காரில் போய்ட்டு ஏசி காரில் வரவங்களுக்கு இதை கணக்கெல்லாம் எப்படி தெரியும்? நீங்களாம் என்ன எதை பார்த்து கணக்கு போட்டீங்க நீங்கள்? இப்போ நான் வியாபாரிகளாக வாழ்கிறதா இல்லையா? இதில் வந்து கர்நாடகாவில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா 3 வருஷமாக போட்டிருக்கேன். நம்ம ஏற்கனவே 2.5 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டு வைரலாக போச்சு தமிழ்நாடு. 3 வருஷமாக எல்லாத்தையும் சேமித்து வச்சு போன வருஷம் நீ 1 கோடி டர்ன் ஓவர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னோட 80, அப்போ மொத்தத்துக்கு சேர்த்து 27 லட்சம் போட்டிருக்காங்க இந்த தக்காளி வியாபாரி. அதனால் தெரிச்சு அடித்து போயிருக்காரு. இப்போ வியாபாரி சங்கங்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க. கர்நாடகாவில் மிகப்பெரிய போராட்டம் படிச்சிருக்கு. முந்தா நாள் கூமுட்டை கூவை வந்து போட்டுச்சு. இதில் கர்நாடகாவில் ஐ எம் லிவிங் இங்கிலீஷ், வேறு இங்கிலீஷ் மயிறு வேறு இவங்களுக்கு விளக்கண்ணை வந்து போடுறான் இங்கிலீஷில். ஸோ ஐ எம் ஆல்சோ லிவிங் இன் பெங்களூர். ஐ டென்ட் ஃபைண்ட் சச் திங் கோயிங் ஆன் இன் கர்நாடகா அப்படின்னு ஒருத்தன் போட்டிருக்கான். நீங்கள் போய் பாருங்கள். நீங்களாம் எங்கேருந்து வரீங்கன்னு தான் உங்களுக்கு கேட்க வேண்டியது. நீ கர்நாடகாவில் வாழ்ந்தேன்னா பெங்களூரில் வாழ்ந்தேன்னா உனக்கு எல்லாம் இது பண்ணிருந்தா அர்த்தமா? அந்த இப்போ என்ன சொல்கிற நீ ஏன் போட்டு உயிரெடுக்கிறீங்கன்ற மாதிரி இருக்குது. இது மொத்தத்துக்கும் வியாபாரிகளுக்கும் கஷ்டப்படுபவர்களுக்கும் கூலி நிலையில் அடுத்த நிலையில் இருப்பவர்களுக்கும் கோடிக்கணக்கில் நீட்டான அவர் பண்ணிட்டேன், லட்சக்கணக்கில் பண்ணிட்டேன்னு அவர்கள் கோவணத்தையும் அவுத்து தெருவில் விடக்கூடிய நிலையை தான் மத்திய அரசு ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. இது தமிழ்நாட்டில் விழிப்புணர்வோடு இருந்தால் தப்பிக்கலாம். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. வியாபாரிகள் சங்கம் இதை சீரியஸாக பார்க்கணும். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.